கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்திலும் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். நான் ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன் பிரதர், எனக்கு ஒரு அற்புதமே நடக்கலை, இந்த காரியம் நடக்கும்னு சொல்லி நானும் ஜெபம் பண்ணுறேன், எனக்கு நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்களா? இன்றைக்கி தான் அப்பா உங்களுக்கு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாங்க. உங்கள் ஜெபத்துக்கு ஒரு நாளும் பதில் இல்லாமல் போகாது. அப்பா சொல்கிறாங்க, நான் உங்கள் ஜெபத்துக்கு பதில் தருவேன் என்று சொல்லுகிறார். இந்த கால நேரத்தில் அப்பா உங்களுக்கு கொடுக்குற ஒரு அருமையான வாக்குத்தத்தம் 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். 2 சாமுவேல் 19 chapter verse 38. நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்வதை எல்லாம் நான் உனக்கு செய்வேன். இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களுக்கு தான் சொல்கிறாங்க, நீங்கள் என்னெல்லாம் வேண்டிக் கொண்டீங்களோ அதை எல்லாவற்றையும் அப்பா நிச்சயமாய் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார். கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்கள் எல்லாருக்காக நான் ஜெபிப்பேன். ஏசப்பா எல்லாருக்கும் பார்த்து கொண்டிருக்க எல்லாருக்கும் அற்புதத்தை செய்வாங்க. இங்கே யார் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தாவீது சொல்லுகிறார். தாவீது யாருக்கு சொல்லுகிறார்? பர்சிலா என்கிற ஒரு மனிதருக்கு சொல்லுகிறார். ஒரு வயது சென்ற மனிதர் தாவீதுக்கு அநேக உதவிகளை செய்தார். அவர் தாவீதுக்கு அநேக உதவிகளை செய்ததுனால அவருக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சி சொல்லி தாவீது அவரிடத்துல கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், எனக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம், என்னுடைய மகன் கிம்காமுக்கு. அந்த வசனத்தை மீண்டும் பார்க்கலாமா? அப்பொழுது ராஜா, கிம்காம் என்னோடு கூட வரட்டும், உன் பார்வைக்கு நலமானபடியே நான் அவனுக்கு நடப்பித்து. முன்னாடி வசனத்தில் கிம்காமுக்கு என்னுடைய பிள்ளைக்கு செய்யுங்கன்னு சொல்கிறாரு. அதே போல் எங்கள் தாவீது சொல்கிறாரு, நீங்கள் என்ன சொன்னீங்களோ என்னிடத்தில் வேண்டிக் கொள்வதை எல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்று சொல்கிறார். ஒரு உலக பிரகாரமான ராஜாவே ஒரு மனிதன் தன்னிடத்தில் கேட்கும் பொழுது அவர் விருப்பத்தை நிறைவேற்றுகிற மனிதனாக இருக்கிறார். அப்போது அந்த சராசரங்களை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய தகப்பன் நம்ம வேண்டிக் கொள்றதுக்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் அற்புதத்தை செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார். இங்கே இன்னொரு ராஜாவை பார்க்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அப்புறம் படித்து பாருங்கள். லூக் 18 சாப்டரில் ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதி இருக்கிறான். ஒரு விதவை தாயார் இருக்கிறாங்க. அவனிடத்துல நியாயம் கேட்கும்படி அடிக்கடி இந்த விதவை தாயார் எனக்கு நியாயம் செய்யணும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்படி அவன் ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கும் பொழுதும் இந்த பெண் அடிக்கடி நம்மளை தொந்தரவு பண்ணுறாங்களேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவார்? ஒரு நியாயத்தை செய்வார். அப்படி ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதியே ஒரு நியாயத்தை செய்யும் பொழுது லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் பாருங்க. லூக் 18:5, இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். அப்பா சொல்றாங்க 6ஆவது வசனம், கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாது இருப்பாரோ? அப்பா நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் ஜெபத்துக்கு நியாயம் செய்வேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறாங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நம்ம பார்ப்போமானால், எபிசியன் 3rd chapter verse 20, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நாம் நினைக்கிறதுக்கும் அதிகமாக அப்பா அற்புதத்தை செய்வேன் என்று சொல்றாங்க. லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் 38 வசனத்திலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அங்கே ஒருத்தருக்கு பிசாசு பிடித்திருக்கு. அவருடைய தகப்பன் வருகிறார். 38ஆம் வசனம் verse 38, லூக் 9:38, அவர்களில் ஒருவன் சத்தமிட்டு, போதகரே, என் மகனை கடாட்சி தரல வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறேன். இங்க ஒரு தகப்பன் என்ன பண்றாரு? வேண்டிக் கொள்றாரு. என் மகனுக்கு பிசாசு பிடித்திருக்கு. அடுத்த வசனம் பாருங்க 39, ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது, அப்பொழுது அலறுகிறான், அது அவனை நுரைத்தள்ள அலைக்கழித்து அவனை கசக்கின பின்பும் அவனை விட்டு நீங்குவது அரிதா இருக்கிறது. இப்படி ஒரு பிசாசு ரொம்ப தொல்லை கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தகப்பன் வேண்டிக் கொள்றார். இன்னைக்கும் நீங்க அநேக காரியம் குறித்து வேண்டிக் கொண்டு இருக்கிறீங்க. எனக்கு விரோதமா மந்திரம் செஞ்சுட்டாங்க, சூனியம் செஞ்சுட்டாங்க, எனக்கு விரோதமா பிராது பண்றாங்க, என் பேரை கெடுக்க பாக்குறாங்க. இப்படி அநேக காரியங்களை குறித்து நீங்க பார்த்து கொண்டு இருக்கீங்க. பார்த்து கொண்டது மாத்திரம் இல்லை, ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. ஏசப்பா எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி இங்க பாருங்க. ஏசப்பா சொல்றாங்க பிரதி உத்தரமாக 41ஆம் வசனம் verse 41, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததி. அப்ப என்ன சொல்றாங்க?
விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததி. முதல்ல நாம் விசுவாசிக்கணும். நம்ம பண்ணுற ஜபத்துக்கு ஏசப்பா பதில் தருவார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கணும். நாம் விசுவாசிக்கும் பொழுது தான் ஏசப்பாவால் அற்புதம் செய்ய முடியும். ஏசப்பா தன்னுடைய சொந்த ஊரில் அநேக அற்புதங்களை செய்யலை. ஏன் செய்யலை? அந்த ஊரில் இருக்கிறவங்க விசுவாசிக்கலை. விசுவாசிக்கும் பொழுது தான் ஏசப்பாவால் அற்புதமே செய்ய முடியும். இந்த காலை நேரத்தில் உங்கள் ஜபத்துக்கு பதில் வராமல் இருக்கிற காரணம் நீங்கள் விசுவாசியாமல் இருப்பது தான். அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் விசுவாசிங்க, உங்கள் ஜபத்துக்கு கண்டிப்பாக பலன் வரும். 42ஆம் வசனம் பாருங்க, verse 42. அவன் சமீபத்து வருகையில் பிசாசு அவனை கீழே தள்ளி அலைக்கழித்தது. இயேசு அந்த அசுத்தாவியை அதட்டி, ஏசப்பா என்ன பண்ணாங்க? அதட்டினாங்க. ஏசப்பா வாயிலிருந்து வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த பிசாசு என்ன பண்ணுச்சு? அவனை விட்டு ஓடி போனது. அப்பா என்ன பண்ணாங்க? வார்த்தையில தான் பேசுனாங்க. நாமும் என்ன பண்ணோம்? அப்பாவோட வார்த்தையை பேசும்போது தான் அங்கே அற்புதம் நடக்கும். இளைஞனை குணமாக்கி இம்மீடியட் டெலிவரன்ஸ். இந்த கால நேரத்தில் பார்த்து கொண்டு இருக்க உங்களுக்கும் இம்மீடியட் டெலிவரன்ஸ். என்னென்ன காரியத்தில் உங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று, அது கடனாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், கோர்ட்டு பிரச்சனையாக இருக்கலாம், குடும்பத்தில் சமாதானம் இல்லைன்ற காரியமாக இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி, இன்று அப்பா உங்களுக்கு குணமாக்குகிறேன் என்று சொல்கிறார். அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் குணமாக்கி அவன் தகப்பனிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தார். பிள்ளையை யார்கிட்ட கொடுத்தாங்க? அப்பாட்ட கொடுத்தாங்க. அதே போல் உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் போனது, எனக்கு எல்லாம் இழந்துட்டேன் பிரதர் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? அதை எல்லாவற்றையும் எடுத்து உங்கள் கையில் அப்பா என்று ஒப்பு கொடுக்க போகிறார். நீங்கள் இழந்ததை எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க. சோத்திரம். தானியல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், டேனியல் 9:23 அப்பா சொல்றாங்க, நீ எனக்கு பிரியமானவன். பார்த்து கொண்டிருக்கிற நீங்க எல்லாம் அப்பாவுக்கு பிரியமானவன். நீங்க ஜெபிக்கும் பொழுதே அப்பா உங்களுக்கு பலன் கொடுக்கிற வல்லவராக இருக்கிறார். மத்தேயு 7:11, Matthew 7:11 பார்த்தோம்னாலும் சொல்லுவாங்க, பொல்லாதலாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய அப்பா, ஏசப்பாவே சொல்றாங்க உங்கள் பிதா. அதனாலதான் நம்ம ஊழியத்தோட பேரு வாக் வித் ஃபாதர் மினிஸ்ட்ரி. அப்பா சொன்னாங்க, என்னுடைய பிள்ளை என்று என் பிள்ளைகளிடத்துல சொல். நீங்கெல்லாம் யாரா? அப்பாவுடைய பிள்ளைகள். இன்று பிசாசு அவங்கள வஞ்சித்து அவங்கள ஒரு தூளாகவும் சாம்பலாகவும் குப்பையாகவும் இப்படி நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை, உங்களை நான் கல்வாரி சிலுவையில் என்னுடைய கடைசி சொல் ரத்தத்தை வரைக்கும் சிந்தி நான் விலைக்கு வாங்கியிருக்கிறேன். நீங்கள் எல்லாம் என்னுடைய பிள்ளைகள் என்று அவர்களிடத்துல சொல். அதுதான் அப்பா இந்த ஊழியத்தை கொடுத்துருக்காரு. நீங்கள்லாம் அவருடைய பிள்ளைகள். வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நன்மையானதை நிச்சயமாய் அப்பா தருவேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு மீண்டுமா அப்பா சொல்கிறாங்க. கடைசியாக ஒரு வசனம் பார்க்கலாம். 1 யோவான் 3:22, 1 John 3:22. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு, எதை கை கொள்ளணும்? அப்பாவோட வார்த்தையை நாம் கை கொள்ளணும். அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால், அப்பாவுக்கு முன்பாக என்ன செய்யணும்? பிரியமானவைகளை நாம் செய்யணும். அப்பாவுக்கு முன்பாக நம்ம பிரியமானவைகளை செய்கிறதுனால நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அது அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்பா நிச்சயமாக நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வார். இன்னைக்கும் புதிதாக அநேகர் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பா என் இருதயத்துக்குள்ள வாங்கன்னு சொன்னீங்கன்னா உங்க இருதயத்துக்குள்ள வந்துடுவாங்க. இந்த பூமிக்குரிய தேவைகளை சந்திப்பாங்க, பரலோகத்தை தருவாங்க. இப்பொழுதும் கண்களை மூடி கல்வாரி சிலுவையை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்க. நீங்க அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன். இப்பொழுதே அவங்களுக்கு என்ன பலவீனம், என்ன வியாதியோடு கூட பார்த்து கொண்டிருந்தாலும் அந்த வியாதி இப்பொழுதே சுகமாகிறதுக்காக சுத்தம். தீராத வயிற்று வலியோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்ப ஜெபித்து கொண்டிருக்க இந்த நேரத்திலே உங்கள் வயிற்று வலி இப்பொழுதே அப்பா சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். எலும்பு ஜாயிண்ட்ஸ் எல்லாம் வலிக்குது என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்பொழுதே அப்பாவோட தழும்புல கரம் உங்களை தொட்டு எல்லா எலும்பு ஜாயிண்ட்ஸ் பெயின் இப்பொழுதே உங்களை விட்டு விலகி செல்லுகிறதுக்காக என்ன. சிலர் பிசாசு போராட்டத்தினால வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அடிக்கடி உங்களை அலக்கழித்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுதே அப்பாவோட சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்காக, எல்லா அலக்கழிப்புகள் எடுத்து போடுகிறதுக்காக இந்த நொடியே நீர் அற்புதத்தை செய்கிறீர் அப்பா. அவங்க சரீரத்தை விட்டு இப்பொழுதே அந்த அசுத்தாவில் விலகி ஓடுகிறதுக்காக, அவங்க வீட்டை விட்டு ஓடுகிறதுக்காக, எல்லாம் செயலிழந்து போகிறதுக்காக நன்றி தகப்பன. அதே போல சரீரத்தில் பேரலிட்டிஸ் போன்ற வியாதியோடு கூட நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. கையில் ஒரு ஸ்டிக்கோடு கூட நடந்து கொண்டு இருக்கிறீங்க. ஏசப்பா இப்பொழுது அவருடைய தழும்புள்ள கரம் உங்களை தொடுகிறார். அந்த பேரலிஸ்ட் எல்லாவற்றையும் எடுத்து போடுகிறார். நீங்கள் அந்த
சிக்கு இல்லாம நடக்கிறதுக்கான கிருபைகளை இப்பொழுது அப்பா உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். நன்றி தகப்பனே. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறீங்க. உடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதுக்காய், உடைய ஜீவன் இறங்கி கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி அப்பா. கிரியேட்டிவ் மிரக்கல்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது, இல்லாத உறுப்புகள் இப்போது உண்டாகி கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி தகப்பனே. அவங்க பிஸ்னஸை ஆசீர்வதிக்கிறீங்க, குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறீங்க, நல்ல வீட்டை கொடுக்குறீங்க, பிரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு சேஃப் டெலிவரியை கொடுக்குறீங்க. நன்றி தகப்பனே. இந்த தேவையோடு கூட பார்த்து கொண்டு இருக்காங்களா, அவங்க தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சந்திக்கிறதுக்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் கண்மணியை போல நடத்துகிறதுக்காக நன்றி. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான நம்முடைய பிள்ளைகளை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிள்ளை. ஆமென் ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். புதிதாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. அப்போ தான் டெய்லி காலைல 12 மணிக்கு அப்பாவுடைய வாக்குத்தத்த வார்த்தை வரும். அதை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்க. மீண்டும் நாளை காலை புதிய வாக்குத்தத்த செய்தியோடு கூட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அப்பா உங்களையும் உங்கள் குடும்பத்தை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.